புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்க, அவர் கொடுக்கக்கூடிய விடுதலை வாழ்வை அனுபவிக்க நாம் கூடியிருக்கிறோம். இறைவன் கொடுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாவதில்லை. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய தாய் திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். நம் தாய் நாடு அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற விழாவை கொண்டாடுகிறோம். நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இதோ உலகம் முடியும் மட்டும் எந்நாளும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தும் அறியாமலும் சிக்கிக்கொள்கின்ற அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதோ நற்கருணை ஆராதனையிலே நாம் ஒவ்வொருவரும் அவர் கொடுக்கக்கூடிய விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தூய ஆவியானவருடைய ஆசீர் வேண்டி, வரம் வேண்டி, அவருடைய வழி நடத்துதல் வேண்டி நாம் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேர்ந்து பாடுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே,
ஆத்மதாகத்தோடு முன்னால் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய வல்லமையோடு இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தேவைகளையும் நீர்தாமே அறிந்தவராக இருக்கிறேன். எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சேர்ந்து பாடுவோமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, இதோ உம்முடைய அன்பின் கதிர்களை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிவீராக. இதோ எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வாரும். இதோ நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனையின் முழுமையான பலனை பெற்றுக் கொள்வதற்காக இதோ உம்மிடத்தில் வேண்டுகிறோம். தடைகளை தகர்த்தறியும் தூய ஆவியானவரே, இதோ எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும். இதோ எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் தூய ஆவியானவரே. தூய ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வரங்களினால் நிரப்பியருளும். எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எதையோ வைத்து நாங்கள் நிரப்பி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் நீர்தாமை எடுத்து அகற்றி எங்கள் உள்ளத்தை உம்முடைய வரங்களினால் நிரப்பியருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து ஜொலிக்கும்படியாக செய்தருள்வீராக. தீமைகளை அகற்றி நன்மைகளால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையின் மக்களாக வாழச் செய்வீராக. வழிநடத்தும் தூய ஆவியானவரை, உமது வரங்களினால் எம்மை நிரப்பிடுமே. சேர்ந்து பாடுவோமா? உமது வரங்களினால் எம்மை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணை ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணை ஊற்றும் இந்த வேளையிலே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, இதோ உம்முடைய அன்பின் கதிர்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருள்வீராக. இது இந்த காலை வேளையிலே இதோ உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய விடுதலையை அனுபவிக்குமாறு செய்தருள்வீராக. வல்லமையினால் நிறைத்தருள்வீராக. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்று இதோ இந்த நாளிலும் வருகின்ற நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே அனுதினமும் அனுபவிக்க செய்தருள்வீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்காக.
யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்தில் யூதர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னார். இது நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய தாய் திருநாட்டின் விடுதலை நாளை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே, அன்னை மரியாவுடைய விண்ணேற்பை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே, நாம் ஒவ்வொருவரும் அக விடுதலை பெற்றவர்களாக, இயேசு கொடுக்கக்கூடிய விடுதலையை அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, நம்மை கட்டி வைக்கின்ற அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ வரம் வேண்டுவோம். நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துமாறு ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை அவர் பட்டியலிட்டு சொல்லுவார். தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்தபோது அவரிடத்தில் இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை எடுத்து அவர் இவ்வாறு வாசிக்கின்றார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலையை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை சொல்லுகின்றார். இதொந்த நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகின்றார், நீ ஏழ்மையில் இருக்கிறாயா? ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறாயா? சரியாக பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்க முடியாமல் பார்வையற்றவனாக இருக்கிறாயா? அல்லது சமுதாயத்தால், உன்னுடைய குடும்பத்தால், உறவுகளால் ஒடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாய்? உன்னை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை நாம் பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுவார், மானிட மகன் விடுதலை கொடுத்தால் ஒழிய அவர்களுக்கு விடுதலை கிடையாது, அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்வார்கள் என்று யூதர்களை பார்த்து எச்சரித்தார். அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே புனித பேதுரு இவ்வாறு சொல்லுகின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் விடுவித்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலைமதிப்பில்லாத இரத்தத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் விடுவித்தார் என்று சொல்லுகின்றார். நாம் எதற்காக இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்றும், விண்ணகத்தில் நாம் ஆண்டவருடைய தூதர்களோடு புனிதர்களோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லேவியர் நூலிலே 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கடவுள் நமக்கு அற்புதமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லுகிறார். அடிமைகள் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அடிமையாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் லட்சியமாக இதை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல
நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே ஏராளமான குறைகளோடு இருக்கிறோம். காரணம், பல்வேறு அடிமை தலைகளுக்கு நாம் சிக்குண்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விடுதலையை நாம் இந்த நாளிலே அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியத்திலே நாம் ஒரு அற்புதமான ஒரு முரண்பாட்டை பார்க்கிறோம். இயேசு ஒரு புனிதமான நபராக, விடுதலை பெற்ற நபராக இருந்தாலும் அவருடைய அருகிலே, அவருக்கு அருகில் இருந்தவர்கள் எப்பொழுதுமே பாவிகள், வரி தண்டுகின்றவர்கள், விபச்சாரிகள், இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இயேசுவுக்கு அருகிலே இருந்தார்கள். நமக்கு தெரியும், ஒரு நல்லவன் எப்பொழுதுமே நல்லவர்களோடு இருப்பான், தீயவர்கள் தான் தீயவர்களோடு இருப்பார்கள். இந்த இயேசுவிடத்திலே எப்படி இவர்கள் எல்லோரும் மிக எளிமையாக செல்ல முடிந்தது? எப்படி இயேசுடைய அருகிலே இந்த பாவிகளால் செல்ல முடிந்தது என்றால், இவர்கள் நம்பினார்கள், இயேசு ஒரு நாள் நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார், எனவே நாமும் அவரை போல மாறுவோம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததனால் அவர்கள் அவரை விட்டு அகலாமல் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். நாமும் இயேசுவோடு பயணிக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே பல்வேறு பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவோடு இணைந்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக விரைவில் நாமும் அவரை போல மாறுவோம், விண்ணக தந்தையை போல மாறுவோம், கடவுளை போல மாறுவோம், இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம். அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிமைத்தனங்கள் கடவுள் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அவைகளை தகர்த்தெறிய போகின்றார். கல்வாரி மலையிலே அவர் சிந்திய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுக்க இருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய நோய்களிலிருந்து, நம்முடைய கடன் தொல்லைகளிலிருந்து, மனப்பிரச்சனைகளிலிருந்து, நாம் வாழ்வில் அனுதினம் சந்திக்கக்கூடிய வாழ்வின் பல்வேறு போராட்டங்களிலிருந்து, தனிமையிலிருந்து, நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அவருடைய உடம்பிலிருந்து சிந்தப்பட்ட ஒரு துளி ரத்தம் போதும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களில் இருந்தும், அனைத்து இழப்புகளில் இருந்தும், அனைத்து கட்டுகளில் இருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். அன்பிற்கினியவர்களே, இயேசுவுக்கு அருகில் வந்தவர்கள் எல்லா நபர்களும் நிறைவோடு சென்றார்கள், விடுதலை பெற்றவர்களாக சென்றார்கள். நோயாளிகள் அவர் அருகில் வந்தபோது விடுதலை பெற்றவர்களாக, குணம் பெற்று சென்றார்கள். மன நிம்மதி தேடியவர்கள் மன விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு சென்றார்கள். எல்லா விதமான கஷ்டங்களும் இயேசுடைய அருகில் வந்தபோது அவைகள் குணமாயின. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு துளி இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் குணமாக்க, இதோ நாம் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். கல்வாரி மலையில் அவர் சிந்திய இரத்தம். இதோ இந்த நேரத்திலே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய பாரங்கள், சுமைகள், அடிமைத்தனங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும், பொருளாதார கஷ்டங்களாக இருந்தாலும், இதோ இந்த நேரத்திலே இதோ அவருடைய ஒரு துளி இரத்தம் உங்களை தொட்டு நலமாக்குகின்றது. நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே, இந்த பாடலிலே பங்கு கொண்டு நாம் ஜெபிப்போம். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே.
முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. அன்பானவர்களே, இதோ இயேசுடைய முள்முடியிலிருந்து சிந்திய இரத்தம் இதோ நம் ஒவ்வொருவருடைய தலையில் விழுந்து நம்முடைய தலையிலிருந்து அப்படியே நம்முடைய உடலின் பாகங்களை நனைக்கின்றது. நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பாரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ உம்முடைய தலையிலிருந்து சிரசிலிருந்து சிந்திய ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவி மீட்டெடுப்பீராக ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களிலிருந்து, ஆணி துளைத்த கரங்களிலிருந்து ஒரு துளி ரத்தம் சிந்துகிறது. இது அந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களை அந்த கரத்தின் ரத்தம் நனைக்கிறது. உங்களுடைய பலவீனங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும், கரங்களில் இருக்கக்கூடிய வேதனைகள், நெஞ்சில் இருக்கக்கூடிய வேதனைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பாடுவோமா? இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. அன்பானவர்களே, இதோ சிலுவையின் அடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய விலாவை படைவீரன் ஒருவன் ஈட்டியால் குத்தினான், அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இதோ அந்த விலாவின் கடைசி துளி இரத்தமானது இதோ இந்த நற்கருணையிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீது விழுகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து நோய் நொடிகளில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும், பலவீனங்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக நீங்கள் யார் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களையும் இந்த இரத்தத்தின் துளி நனைக்கின்றது. ஒரு துளி இரத்தம் போதும் ஆண்டவரே, இதோ உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் இதோ நான் யார் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தொடர்ந்து பாடுவோமா? ஈட்டி துளைத்த விலாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஈட்டி துளைத்த விலாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் எம்மை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. அன்பானவர்களே, இதோ கல்வாரி மலையிலிருந்து ஆண்டவருடைய இரத்தம் நமக்காக இந்த விடுதலையின் நாளிலே சிந்தப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படுவதற்காக சிந்தப்படுகிறது. இதோ
சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த விடுதலை நாளிலே நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். உன்னுடைய சுமை என்ன, உன்னுடைய பாரம் என்ன, உன்னுடைய துன்பம் என்ன, உன்னுடைய துயரம் என்ன, உன்னுடைய வேதனை என்ன, எல்லாவற்றையும் இது இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வருவோம். அன்புக்குரியவர்களே, அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் அடிமைத்தனங்கள் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது, நான் மிக கொடுமையான பாவியாக இருக்கிறேன், கடும் பாவியாக இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர் முன்பாக சொல்லுவது என்று நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த விடுதலை நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகின்றார். மகனே, மகளே, உனக்காகத்தான் நான் இந்த இரத்தத்தை சிந்தினேன், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட பலவீனத்தில் உழந்திருந்தாலும், எவ்வளவு கடுமையான வேதனைகளில் இருந்தாலும், நோய்களில் இருந்தாலும், இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை நலமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை தொடுவார், தொட்டு நலமாக்குவார். எனவே இந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து சிரம் தாழ்த்தி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெறுவதற்கு நாம் தயாராவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதழை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருமடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. அதே வேளையில் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவையும் இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்களை அருள் தேடல் டிவியின் வழியாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியினுடைய இறை ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கி கடவுளிடத்தில் நமக்காக நம் குடும்பங்களுக்காக பரிந்து பேசி
செபிக்க வருகை தந்திருப்பவர் அருட்தந்தை ஆன்சல் அவர்கள். அருகில் இருக்கின்ற திருநின்றவூர் புனித கிளரிஷியன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக இருக்கிறார். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த தெய்வீக திருப்பலியினுடைய மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நாமும் நம் குடும்பமும் பெற்று மகிழ இந்த நாளில் செபிப்போம். வானிலே பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமுடியாக சூடியிருந்தார். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர்,
தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றே பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கோபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். கோபீர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். 12 விண்மீன் முடியென கொண்டு கதிரோடையாடையாய் அணிந்தவளாய் 12 விண்மீன் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். ஓபீர் தங்க நகைகள் அணிந்து
உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். உமது அரசருன் பேரெழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உமது அரசருன் பேரெழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரே என்றும் உன் தலைவர், அவரே என்றும் உன் தலைவர், அவர்க்கென்றும் தலைவணங்கு. ஓவிர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓவிர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிரு விண்மீன் முடியென கொண்டு கதிரோடையாளையாய் அணிந்தவளாய், பன்னிரு விண்மீன் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். ஓவிர் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சி ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவே அழிக்கப்படும். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர்கள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவை அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றது. இன்றைக்கு ஒரு கடன் திருநாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் விண்ணேற்றம், அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு, இவைகள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது. இயேசுடைய விண்ணேற்றம் என்பது இற வல்லமையினால் அவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே வேளையிலே அன்னை மரியாள் கடவுளுடைய வல்லமையினால் விண்ணகத்திற்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வல்லமையினால் விண்ணகம் சென்றார். அன்னை மரியாள் இறைவனுடைய வல்லமையினால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவுடைய வழியில் நாம் நடக்கின்ற போது நமக்கும் விண்ணகத்தில் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்கின்ற பயணத்திலே நாம் நிச்சயமாக மகிழ்ச்சி கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை இது நமக்கு கொடுக்கிறது. 1950ஆம் ஆண்டில் பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் எப்பொழுதும் கன்னியான மரியாள் தனக்கு இறைவன் கொடுத்த இந்த மண்ணக பணியினை அற்புதமாக முடித்துவிட்டு இறைவனால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை ஒரு விசுவாச மறை கோட்பாடாக நமக்கு கொடுத்தார். இந்த கோட்பாடானது அன்னை மரியாவுடைய விண்ணேற்றத்தை அழுத்தம் திருத்தமாக நமக்கு கொடுக்கிறது. விண்ணேற்பை ஒரு விசுவாச கோட்பாடாக கொடுப்பதற்கு முன்னரே தாயாம் திரு அவை இந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே கொடுத்து வந்தது. இறை வார்த்தையின் அடிப்படையிலும்
நம்முடைய திரு அவையின் தந்தையர்கள் கொடுத்த அந்த விளக்கங்களின் அடிப்படையிலும் நம்முடைய திரு அவையின் பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் ஏற்கனவே இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் விசுவாச கோட்பாடாக பாப்பரசு 12ஆம் பத்திநாதரால் கொடுக்கப்பட்டது. அன்புக்கினியவர்களே, 15ஆம் நூற்றாண்டிலே புனித ராபர்ட் பெலார்மின் என்கின்ற புனிதர் இவ்வாறு சொல்லுகின்றார்: புதிய உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள் கடவுளின் உறைவிடமானவர், தூய ஆவியின் ஆலயமானவர் எப்படி மண்ணோடு மண்ணாக அவர் கரைந்து போவார்? அவருடைய உடல் எப்படி புழுக்களுக்கு இரையாக முடியும் என்று அவர் சொல்லி அன்னை மரியாவுடைய விண்ணேற்பின் உண்மை தன்மையை அவர் எடுத்து சொன்னார். மரியாவுடைய இந்த விண்ணேற்பை குறித்த இவருடைய விளக்கமானது சமீபத்திலே ஏறத்தாழ ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவியல் விளக்கத்தின்படி மிக அற்புதமாக பொருந்துகின்றது. 1990ஆம் ஆண்டில் ஃபீட்டல் மைக்ரோ ஹிமரிசம் என்கின்ற ஒரு மருத்துவ உட்பிரிவானது இன்னும் அதிக சிரத்தையோடு இன்னும் கண்ணும் கருத்துமாக செயல்பட ஆரம்பித்தது. இந்த ஃபீட்டல் மைக்ரோ ஹிமரிசம் என்கின்ற இந்த அறிவியலின் பிரிவு, மருத்துவ பிரிவானது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கர்ப்பத்தில் தாங்குகின்ற வேளையில் முதல் 3 மாதங்களுக்குள்ளாக அந்த தாயுடைய வயிற்றில் வளருகின்ற அந்த குழந்தைக்கு அந்த தாயுடைய உடலில் ஒரு தொப்புள் கொடி உறவானது உறவாகின்றது. இந்த தொப்புள் கொடி உறவானது இந்த தாயுடைய உடம்பிலிருந்து செல்களை இந்த குழந்தையின் உடலுக்கும், இந்த குழந்தையின் உடலிலிருந்து செல்களை தாயினுடைய உடலுக்கும் கடத்துகின்றது என்பதை சொல்லுகின்றது. எனவே இவ்வாறு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான இந்த செல்கள் கடத்தப்படுகின்ற போது அவைகள் தங்களுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் மற்றவருடைய உடலிலே இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. அதாவது அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் தாங்கிய போது இயேசுவின் உடலிலிருந்து செல்கள் அன்னை மரியாவுடைய உடலுக்கு கடத்தப்பட்டு, அன்னை மரியாவுடைய உடலிலிருந்து அதே போல அணுக்கள் இயேசுவின் உடலுக்கு கடத்தப்பட்டு, இவ்வாறு அவர்களுக்குள் ஒரு அற்புதமான ஒரு உறவு உருவாகிறது. இந்த உறவான இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு உறவு. எனவே அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு வாளினால் ஊடுருவப்படுவாள் என்கின்ற ஒரு வார்த்தையை சிமியோன் இறைவாக்காக சொல்லுகின்ற போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஈட்டியால் குத்தப்பட்டாலும் அது அன்னை மரியாள் அவருடைய உடலிலே அந்த ஈட்டியின் அந்த வேதனையை தாங்கியதற்கு சமமாக இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, எனவே அன்னை மரியாள் இந்த இயேசுவின் அணுக்களை, செல்களை தன்னுடைய உடம்பில் தாங்கியவளாக இருக்கின்றார். எனவே இந்த கடவுளின் அணுக்கள் நிச்சயமாக மண்ணோடு மண்ணாக முடியாது, புழுக்களால் அது உண்ண முடியாது. மாறாக இந்த தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். நம்முடைய திரு அவையின் பாரம்பரியத்தில் நாம் பார்க்கின்ற போது திருத்தூதர்கள் இறந்த பின்பு அவர்களுடைய உடலின் பாகங்கள் மக்களால் சேகரிக்கப்பட்டன, அவற்றின் மீது ஆலயங்கள் கட்டப்பட்டன. ஆனால் அன்னை மரியாவுடைய எந்த ஒரு பேராலயம் அவருடைய உடலின் மீது கட்டப்பட்டதாக திரு அவையின் தொடக்க கால வரலாற்றிலிருந்தே சொல்லப்படவில்லை. காரணம், தொடக்கத்திலிருந்தே இந்த உண்மையானது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் விண்ணகத்திற்கு இறை அருளால் எடுத்து செல்லப்பட்டார் என்பதே. எனவே நாமும் திருவழிபாட்டு நூலிலே 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 19வது வசனத்திலே புதிய உடன்படிக்கை பேழை எருசலேமில், விண்ணக எருசலேமில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற போது பெண் ஒருவர் காணப்பட்டார். அந்த பெண் கதிரவனை அவர் ஆடையாக கொண்டிருந்தார் என்றும்
அவர் ஒரு மகனை கருத்தரித்து அவர் பெறுகின்றார். அந்த மகன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய எல்லா நாடுகளையும் ஆளக்கூடிய அரசர் என்றும் சொல்லப்படுகின்றது. இது இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றால் அந்த பெண்மணி அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழையாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் தன்னுடைய வயிற்றில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்குகின்றார் என்றால் அவர் உடன்படிக்கையின் பேழையாக, நற்கருணையின் பேழையாக இருக்கின்றார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழைக்குள்ளாக 3 பொருட்கள் வைக்கப்பட்டன. அங்கே முதலாவதாக ஆண்டவர் மோய்சனுக்கு கொடுத்த இறை வார்த்தை அங்கு இருந்தது. அதே போல மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. இவைகள் கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாவுடைய வயிற்றில் இறைமகன் இயேசு கிறிஸ்து உருவான போது இவை 3ம் மிக அற்புதமாக பொருந்துகின்றன. அவ்வார்த்தை மனு உருவானவர், இரண்டாவதாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, மூன்றாவதாக அவரே நித்திய குரு, நிலையான குரு. எனவே இந்த 3ம் அன்னை மரியாவுடைய வயிற்றிலே உடன்படிக்கை பேழையாக மாறி இவைகள் அந்த பேழைக்குள்ளாக இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்குகின்ற போது அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழையாக இருக்கின்றார். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாள் மலை நாட்டிற்கு சென்று 3 மாதம் தங்கியிருந்தார் என்பதை குறிப்பிடுகின்றார். அதே போல பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையானது மலை நாட்டிலே 3 மாதங்கள் இருந்தது. பின்னர் அங்கிருந்து அது எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்றார். எப்படி என்றால், 2 குறிப்பேடு நூல் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக, உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்தருள்வதாக என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையினால் அவர் விண்ணகம் சென்றபோது அவர் தங்கியிருந்த பேழையாகிய அன்னை மரியாவும் விண்ணகத்திற்கு எடுச்செல்லப்படுவார் என்பதை இது உரைக்கின்றது. எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழையாக விண்ணகத்திற்கு எடுச்சொல்லப்பட்டு புதிய எருசலேமில் விண்ணகத்தில் அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நாமும் கடவுளுடைய இந்த உண்மையான வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய விருப்பத்திற்கிணங்க நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகின்ற போது, கடவுளுடைய விருப்பத்திற்கிணங்க நம்முடைய வாழ்வு அமைகின்ற போது நாம் நிச்சயமாக விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். அன்னை மரியாள் மாசு மறுவற்றவர். அவர் தொடக்கத்திலிருந்தே யாதொரு பாவத்தாலும் தீண்டப்படாதவராக இருந்தார். எனவே அந்த அன்னை மரியாள் மாசு மறுவற்றவர், விண்ணகத்தில் இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி விடுதலை கொடுத்து நம்மை விண்ணகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கின்றார். பிலிப்பியர் 3:20 சொல்வதை போல விண்ணகமே நம்முடைய தாய்நாடு, அங்கிருந்து தான் நம்முடைய மீட்பர் வருவார். எனவே அன்னை மரியாளுடைய வழியில் நாம் நடக்கின்ற போது நாமும் அன்னை மரியாவை போல கடவுளுடைய அந்த விண்ணகத்தில் இடம் பெறுவோம் என்பது இது நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே அன்னை மரியாவுடைய பரிந்துரையோடு நாம் ஒவ்வொருவரும் நமக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடியவர்களுக்காக, குடும்பத்து உறுப்பினர்களுக்காக, உறவுகளுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் விண்ணகம் நோக்கி நடைபோடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியாவுடைய பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் விண்ணகம் சென்று சேர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாவுடைய வழியில் நாம் நடக்கின்ற போது விடுதலை வாழ்வு நமக்கு உண்டு. ஆமென். இறைவன் என்றென்றும் போற்றப் பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய்
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கும் இடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா என்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவையடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பானவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் விண்ணகம் நோக்கிய தன்னுடைய திருப்பயணத்தை மேற்கொண்டார். நாமும் ஒவ்வொரு நாளும் விண்ணகம் நோக்கி பயணிக்கின்றவர்களாக, விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்கின்ற உண்மையை அறிந்தவர்களாக வாழ்ந்து நாமும் அந்த தாயோடு இணைந்து ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலின் மிக முக்கியமான நேரத்தில் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த அப்பத்தையும் இரசத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் திருக்கரத்தில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த ஆசீர்வாத திருப்பலியினை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருள் தந்தை ஆன்சல் அவர்களை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசிர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆவியினுடைய வல்லமை அவருடைய உள்ளத்திலிருந்து செயலாற்றி இன்னும் ஏராளமான மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கிற சிறந்த கருவியாய் அவரை பயன்படுத்தும் ஆண்டவரே. அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலனையும் பணிவாழ்வில் மன நிறைவையும் தந்தருளும். மேலும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரின் மீதும் உமது அருளை ஆசீரை பொழிந்தருளும். அந்த தேவத்தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் எப்படி தேவத்தாய் அந்த விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல இந்த தெய்வீக உன்னத பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் கூட அந்த விண்ணக வாழ்வை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இந்தியாவினுடைய 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் 79 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் கூட வறுமை, ஏழ்மை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், கலவரங்கள், அமைதியற்ற நிலை என்று நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வறுமையும் ஏழ்மையும் தொடர்ந்து உமது அருள் ஆசீரை இந்த திருநாட்டின் மீது பொழிந்து வறுமை ஒழியவும், ஏழ்மை நீங்கவும், மக்கள் எல்லோரும் அன்போடு அமைதியோடு சமாதானத்தோடு வாழவும், நாட்டினை ஆளுகின்ற தலைவர்கள் உண்மையை உணர்ந்து பொது நலனில் அக்கறை காட்டுகிறவர்களாக, மக்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக, சேவை உள்ளத்துடன் அவர்கள் பணியாற்ற ஆண்டவரே வரமருளும். ஒருபோரும் மதத்தாலும் சாதியாலும் பிரிவினை பேதங்களை ஏற்படுத்தாமல் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்கிற உணர்வோடு வாழச் செய்தருளும்.
உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே, என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை அப்பா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து
உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, செம்மறியின் திருவிருந்திலே கலந்து கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வினை வழங்குவதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்தும்பேன், பொன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் அருமடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையா நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாகவும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ
சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து அருள்வாயினி. பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து அருள்வாயினி. வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி.